என்ன சம்பந்தி இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. டாக்டர்லாம் வேக வேகமா உள்ள போறாங்க, வேக வேகமா வெளியே வராங்க. நர்ஸ் பொண்ணு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓட்டிட்டு இருக்குது. கேட்டா ஒழுங்கான பதில் இல்லையே சம்பந்தி. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது சம்பந்தி. நல்லபடியா குழந்தை பிறக்கும். ஏதாவது பிரச்சனைனா நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சம்பந்தி. குழந்தைய வேற நான் இன்னும் கண்ணால பார்க்கவே இல்லை. வேலை கிளம்பும்போது நல்லாதான் இருந்தா போயிட்டு வாங்க டாடின்னு சொன்னான். நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவளுக்கு பிரசவ வலி வரும்னு நினைச்சு கூட பாக்கல. தெரிஞ்சிருந்தா நான் இப்படி வேலைக்கே போயிருக்க மாட்டேன். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரோம். எப்போ வயிற்று வலி வரும், எப்போ குழந்தை பிறக்கும்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னாப்லதான் வரும். நீங்களும் தான் உஷாரா வீட்டுல இருந்திருக்கணும். நானாவது இங்க வந்து இருந்தேன்ல, அடுத்த மாசம் தானே குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைச்சிட்டு அசால்ட்டா இருந்துட்டேன். இப்போ அவளுக்கு ஆபரேஷன் சொன்னதான் ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஒழுங்கா அவளை பார்க்காம விட்டுட்டோமேன்னு தோணுது. என்ன செய்யமா இன்னைக்கு பார்த்து ஸ்ட்ரைக் ஆகி போச்சு. சரோஜா பார்த்ததுனாலதான் அவளுக்கு வயிற்று வலிங்கதே தெரியும். எப்படியோ மாட்டு வண்டியில ஏத்தி கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்திருக்கோம். ஒன்னும் ஆகாது, நல்லபடியா ஆபரேஷன் நடக்கும். நீங்க கவலைப்படாதுங்க. ஆபரேஷனுக்கு ரூபா கட்டிட்டீங்களா? என்னமா சொல்றீங்க? ஆபரேஷனுக்கு ரூபா கட்ட சொன்னாங்களா? ஆமா, சும்மாவா இலவசமா பண்ணுவாங்களோ? அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆக்கியாவளோ என்னவோ. முதல்ல போய் ரூபாய் கட்டுங்க. ஏமா நான் போய் கட்டிட்டு வரேன். மாணிக்கா, நீ போக கூடாது. அவி அப்பா கட்டுவாவே. சீமந்தம் பண்ணி அவி வீட்டு கூட்டிட்டு போனாவல்ல, அவியதான் ஆபரேஷனுக்கு ரூபா கட்டணும். ராசாத்தி என்ன பேசிய நீ? ஏன் டேய், நான் என்ன தப்பா பேசிட்டேன்? ஏன் தலை பிரசவத்தை எங்க அப்பா அம்மா தான் பார்த்தாவே. உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருந்தா நீங்க பாத்தீங்களா? இல்ல ரூபா தான் செலவு பண்ணீங்களா? எங்க அப்பா அம்மா தானே எல்லாம் பண்ணாவே. அதே மாதிரி இவே தானே இப்ப அப்பான்னு சொல்லிட்டு இருக்காவே. இவையில பாக்கட்டும். சீமுண்ட மட்டும் பெரிய இது மாதிரி வந்து பண்ணாவல, கூட்டிட்டு போய் அவிய தானே அவிய வீட்டுல வச்சிருந்தாவே. அதனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நிக்குது. அதனால இது அவிய தான் பார்க்கணும். எல்லா செலவும் அவிய தான் பண்ணணும். ராசாத்தி என்னதே மரணா எல்லாத்தையும் கரெக்டா செய்யணும். இல்லனா அப்பா அம்மானே சொல்லிக்கிட கூடாது. அவளை அனாதன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக சொல்லுங்க. என் மகன் பில்ல கட்டுறதா இருந்தா யாரும் சொந்த கொண்டாடிட்டு நிக்க கூடாது. இப்பவே வெளிய போக சொல்லுங்க. இங்க பாருங்க சம்பந்தியம்மா, என் குழந்தை ஒன்றும் அனாதை கிடையாது. அவளுக்கு அப்ப நான் இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு செலவாகுதோ அந்த பணத்தை நானே கட்டுறேன். மாமா வேண்டாம் மாமா, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என் பொண்டாட்டிக்கு நான் செலவு பண்றேன். இல்ல மர்மோப்புல உங்க அம்மா சொல்றதும் நியாயம்தான். நானே கட்டுறேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நானே ஏத்துக்கிறேன். ராசதி, உன்னால வாய வச்சு சும்மா இருக்க முடியாதோ? அவரே கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியாதா? ஏற்கனவே அவரு வளகாப்புக்கு அவ்வளவு செலவு பண்ணிட்டாரு. இந்த செலவையும் அவர் தலையிலே கட்டினா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு பேரப்புல பிறக்க போகுது, நம்ம செலவு பண்ணா என்ன? அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம பேரப்புல நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு பாத்துக்கலாம். அது வரைக்கும் எந்த செலவுனாலும் அவிய தான் பண்ணணும். மாணிக்கா, நீ ஏதாவது பணம் கொடுத்து உதவி பண்ணான்னு எனக்கு தெரிய வந்தது. நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ராசாத்தி எத்தே இதுதானே முறை. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை இப்படிதான் நடக்குது. சும்மா எல்லாத்துக்கும் என்னைய குறைச்சலாங்க. ஏன் மருமவ, ஏன் சம்பந்தி, நான் என்ன வேணாலும் கேட்பேன், என்ன வேணாலும் பேசுவேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ராசதி தோரே நீ முடியா? இதுக்காவது என் மருமவ என் சம்பந்தின்னு சொல்லியால வாங்கினால அதுவே பெரிய விஷயம்தான். அவ கிடக்காவ எப்பவும் அப்படிதான் பேசுவா. நீ குழந்தை அப்பாவுக்கும் தெரியாம உன் பொண்டாட்டிக்கும் தெரியாம போய் பிள்ளை கட்டிட்டு வாப்போ. சரிம்மா. நீங்க தான் குழந்தையோட சொந்தக்காரங்களா? ஆமா சிஸ்டர். குழந்தை எப்படி இருக்கா? இப்பதான் சார் ஆபரேஷன் முடிஞ்சது. அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. மகாலட்சுமில வந்து பிறந்திருக்கா. நல்ல வார்த்தையா வந்து சொன்னமா வாயில சீனி தான் போடணும். ஐயோ பேரண்டி, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டா. எனக்கு அப்ப மட்டும் தான் ஒத்த ஆம்பளை பையலா பிறந்தான். அவனுக்கும் நீ மட்டும் தான் ஒத்த ஆம்பளை பையலா பிறந்திருக்கா. ஆனா உனக்கு என் பேத்தி மகாலட்சுமி பெத்து தந்திருக்கா. நம்ம குடும்பத்துல பொம்பளை பிள்ளை வாரிசா வந்து பிறந்திருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடு. சரி பாட்டி, எனக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. சிஸ்டர், இப்போ நான் போய் என் வைஃபை பார்க்கலாமா? இல்ல சார், அவங்க மயக்கத்துல இருக்காங்க. ரூமுக்கு கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் 2-3 பேரா போய் பாருங்க. மொத்தமா இவ்வளவு கூட்டமும் போய் நின்றாதீங்க சார். சரிங்க சிஸ்டர். பாட்டி, நான் முதல்ல போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கேன். சரியா பேராண்டி, முதல்ல போய் வாங்கிட்டு வா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கு. எனக்கு கொள்ளு பேத்தி பிறந்துட்டானே என் பேத்தி.
நாளைக்கு 10 லிட்டர் பால் கறக்குற மாடு அது. ஓஹோ அப்படியா? கறவேதுக்கு வருமானமே இல்ல, நாங்களே கஷ்டப்பட்டு நீங்க அம்மா கேக்கும்போதெல்லாம் சொன்னீங்க. குடுமி நீனும் உன் ஆத்தால என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கடன் கேட்டு வந்தா வேற என்னத்த சொல்லுவாங்களா? எங்க தேவைக்கு தான் எங்களுக்கு எல்லாம் வருது. உங்களுக்கு தினந்தோறும் தட்டி தான வைக்க முடியாது. 10 பவுன் பாட்டி செயின் போட்டா எனக்கு மட்டும் தான். அத தொப்புள் வரைக்கும் போட்டுக்கிட்டு நான் நடமாடுவேன் இந்த ஊருக்குள்ள. நீயும் பார்க்க தான் போற. இந்த பாருங்க ஓனர் ரவியில, இதுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு கிடைச்சே ஆகணும். நான் அந்த பாட்டியை பார்க்கும்போது எல்லாத்தையும் கேட்டுறேன், சொல்லிடுவேன். உங்களுக்கு இதுல பங்கு இருக்கு. நான் கரெக்டான நேரத்துக்கு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணதுனால தான் குழந்தை ஹாஸ்பிடலுக்கு வர முடிஞ்சது. அதனால 10 பவுன் செயின்ல எனக்கு 5 பவுன் வரணும். மீதி 5 பவுன்ல நீங்க வேணா 50-50 ஷேர் பண்ணிக்கங்க. இங்க பார் குடுமி, பாட்டி உனக்கு போடியேன்னு சொல்ல, எனக்கு தான் கூப்பிட்டு போடியேன்னு சொன்னாவே. பங்கு கேட்டு வந்தான்னு வச்சுக்க, குடுமி அறுத்து பங்கு போட்டு விடுவேன். சரோஜா, பாட்டி ஏதோ சும்மா தான் சொல்லிட்டு போறவே. அதுக்கு எதுக்கு சவுனி கடை கிடந்து சண்டை போட்டு கிடக்கா? இல்லக்கா, பாட்டி சொன்னா செய்வாவே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த தடவை பாட்டி பார்க்கும்போது அவியில கூட செயினை போடுவாவே. நானும் அந்த செயினை தொப்புள் வரைக்கும் போட்டுட்டு நடமாட தான் போறேன். அதை இந்த குடுமி பார்க்க தான் போறேன். ஆமா பாப்பாவே, அத்திக்கிட்டு ஓடுறானா இல்லையான்னு நீங்க பாப்பீங்க. என்ன சொன்ன? உனக்கு செயின்ல பங்கு இருக்கு. ஆமா, இருக்க கனவு கண்டிட்டே இரு. ஐயா மாணிக்கம். பாட்டி பாடுங்க, பாட்டி பாடுங்க. நீங்க கண்டிப்பா பாடுவீங்க தான் காத்துக்கிட்டே நின்னே. ஐயா என்ன சிரிப்பு, பயண சிரிப்பு. இல்ல பாட்டி செயின் போடுவாங்க, நீங்க தலைய குனிஞ்சிட்டு நின்னீல்ல. பாட்டி அங்க பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்காவ, அதான் சிரிச்சேன். நல்லா சிரிப்ப. இப்ப போடாட்டினா என்ன சொத்த நேரம் கழிச்சு போட போறவ? செயின் அவி எனக்கு போடுறதா, நான் அதை போட்டுக்கிட்டு நடக்குதுதான். பாத்துருவோம், எங்களுக்கு பங்கு தராம எப்படி நீங்க போட்டுட்டு சுத்துறீங்கன்னு. பாரு ராசாப்பு, உனக்கு பங்கு வேண்டாமா? எதுவுமே சொல்லாம நிக்கிறியே, எதுக்கு? மீன்காரக்கா, குழந்தை கொண்டு நல்லபடியா ஆஸ்பத்திரியில சேர்த்தவளுக்கு குழந்தை பிறந்ததே ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளுக்கு எதுக்கு செயின்? நான் இந்த மாதிரி அட்டவிய பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். அப்ப ரோசாப்பு நான் ஆசைப்படின்னு சொல்லிட்டு இருக்குதோ? பாட்டி 10 பவுன் கொடுத்தா இதெல்லாம் வாங்க மாட்டாவே. அந்த குழந்தை கடையில 2 பச்சைக்கு ஒரு பச்சை இலவசம் சொன்னாலே இந்த ரோசாப்பு வந்து உலாம். இப்ப என்னமோ முற்றும் துறந்த முனிவர் மாதிரியே பேசிட்டு இருக்குது. 10 பவுன் பாட்டி செயின் போடட்டும், அப்ப பாப்போம். ஹலோ முருகேசா, அவசரமா எனக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுதுப்பா. என் பொண்ணுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவசரமா ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுதுப்பா. இல்லையா 50,000 இருந்தாலும் பரவாயில்லப்பா, போட்டு விடுறியா? மீதியா நான் என் பொண்ணாட்ட கேட்டுக்கிறேன். என்னப்பா அப்புறமா சொல்றியா? இருக்கு இல்லன்னு சொல்லிட்டா நான் வேற இடத்துலயாவது கேட்பேன்ப்பா. இப்போ முடியாதா? அப்படி சொல்லாதப்பா, நீயே இல்லன்னு சொன்னா நான் வேற யாராண்டு கேக்குறது? கொஞ்சம் முயற்சி பண்ணுப்பா. என்னது நைட்டு சொல்றியா? எப்பா அவசரம். என்னது இது முருகேச இப்படி பண்றான்? சந்தோஷமா இருக்கும்போது நல்லா சுத்தி வந்து சிரிச்சு பேசுறானுங்க. அவசரம் கொஞ்சம் கடன் தாங்கன்னு கேட்டா நாயை விட கேவலமா மதிக்கிறானுங்க. இப்ப வேற யாருக்கு பண்ணலாம்? சமந்தி. சமந்தி, நீங்க போய் பொண்ணாட்ட இருங்க. இப்போ 2 நிமிஷத்துல பணம் வந்துடும், நான் கட்டிடுறேன். சமந்தி, பணத்துக்காக ஒருத்தர்த்தையும் நீங்க போன் பண்ணி பேசிட்டு இருக்கதை நான் கேட்டுட்டு தான் வாரேன். வேண்டாம் சமந்தி, ஹாஸ்பிட்டல் பில்ல நானே கட்டிடுறேன். என் மருமகளுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? சமந்தி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சமந்தி. சமந்தியமா ஏதாவது சொல்லுவாங்க, நானே பாத்துக்கிறேன். எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி பணத்தை கட்டிடுவேன். வேண்டாம் சமந்தி, நீங்க கடன் வாங்கி தானே கட்டணும். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? இல்ல சமந்தி, என் பெரிய பொண்ணு எப்படியோ கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சிருப்பா. அவளாண்ட கொஞ்சம் வாங்கிட்டு மீதிக்கு தான் கடன் வாங்கலான்னு இருக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் சமந்தி, நீங்க போங்க. இல்ல சமந்தி, நீங்க கஷ்டப்படுறது பார்க்க என்னால முடியல. நானே பில்ல கட்டிடுறேன். என் பொண்டாட்டி கேட்டா நீங்க தான் கட்டினேன்னு சொல்லிருங்க. இல்ல சமந்தி, சமந்தி அம்மா வேற ஒரு மாதிரி பேசுவாங்க. நான் தானே தகப்பேன், நான் தானே கட்டணும், அதானே நியாயம். சமந்தி, நீங்க நடிக்கிறதுக்காக தானே வந்தீங்க. என் மருமகளை இத்தனை நாளா சொந்த அப்பா மாதிரி பாத்துக்கிறதே பெரிய விஷயம். நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம் சமந்தி. என்ன சமந்தி, நீங்களே என்ன பிரிச்சு பாக்குறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்ல சமந்தி, என்கிட்ட பணம் என்ன இல்லாமலா இருக்கு. என் பொண்டாட்டி சொன்னதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க சமந்தி. நீங்க ஒருத்தர்த்தியா பணம் கேட்டு போன் பண்ணதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் சமந்தி. அது இருக்கட்டும் சமந்தி, இது நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். நான் பணத்தை கட்டிட்டு உங்ககிட்ட பில்ல தாரேன். நீங்க அதை வச்சுக்கிட்டு நீங்க தான் பில்ல கட்டினேன்னு எல்லாத்தையும் சொல்லிருங்க. நான் கட்டிட்டு வரேன் சமந்தி. என் மாப்பிள்ளையும் சமந்தியும் தங்கமான மனுஷங்க தான். சமந்தி அம்மா மட்டும்தான் கொஞ்சம் கோவக்காரங்க. மொத்தபடிக்கு என் குழந்தைக்கு ஒரு நல்ல குடும்பம் தான் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும்? ஆனா எப்படி போய் சொல்றதுன்னு தான் தெரியல, பாப்போம். பச்சைக்கிளி அல்லாதம்மா, அப்பா தானே அச்சேன்.
அல்லாதம்மா எப்பவுமே உன்னை சிரிச்சே பார்த்துட்டேன். அழும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, அல்லாதம்மா. அப்பா டக்குன்னு ஏதோ ஒரு கோவத்துல அடிச்சிட்டேம்மா. நீ எப்படிம்மா அக்காவை அப்படி தனியா விட்டுட்டு போலாம்? அதுவும் வேற எங்கேயாவது போயிருந்தாலும் பரவாயில்ல, படம் பாக்குறதுக்கு எதுக்குமா இந்த நேரத்துல போனேன்? என்னாண்ட சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல, நானாவது லீவ் போட்டு வீட்டுல இருந்து அக்காவை பார்த்திருப்பேன்ல. டாடி, குழந்தைக்கு பிரசவ வலி வரும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. மன்னிச்சிடுங்கள் டாடி. அப்பாவுக்கு வேற ஒன்றும் கோவம் இல்லம்மா, என்னாண்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சொல்லிட்டு போயிருந்தா நானாவது வீட்டுல இருந்திருப்பேன்ல. அதாம்மா என்னோட கோவம், வேற ஒன்றும் இல்ல. நீ வருத்தப்படாத. அக்காவுக்கு குழந்தை பிறந்துச்சான், அக்காவும் குழந்தையும் நல்லா இருக்கிறாங்களாம். ரூமுக்கு மாத்தினோடனே போய் பார்க்கலான்னு நச்சமா சொல்லிட்டு போயிருக்காங்க. பச்சைக்கிளி அல்லாதம்மா. டாடி, கூட பிறந்த அக்காவாக இருந்திருந்தால் இப்படி விட்டுட்டு போயிருக்க மாட்டான் தானே அடிச்சீங்க. எனக்கு குழந்தை அக்கா மாதிரி தான். தெரியுமா, எனக்கு தெரியும். அதான் சொன்னேனே, அப்பா கோவத்துல அடிச்சிட்டமா. இனி அப்பாவிட்ட சொல்லாம எதுவும் செய்யக்கூடாது, சரியா? எங்கேயுமே போக கூடாது. அப்படியே போனாலும் என்னாண்ட சொல்லிட்டு தான் போனோம். சரி. சரிம்மா, கண்ணை தச்சுட்டு மூஞ்ச கழின்னு வா, அக்காவை போய் பார்க்கலாம். பச்சைக்கிளி இப்போ ஓகே தானே? அங்கிள் அவரே வந்து பேசிட்டாருல, அழாதீங்க பச்சைக்கிளி. சுக்காக்கோ, இனி உங்களுடன் நான் எங்கேயுமே வர மாட்டேன். பச்சைக்கிளி என்ன சொல்றீங்க? ஆம், உங்களுடன் வந்ததனால் தான் எனக்கு இவ்வளவு கஷ்டமும். என் அப்பா சிறு வயது முதல் இதுவரை என்னை அடித்ததே இல்லை. இன்று அடித்திருக்கிறார் என்றால் நான் பெரிய தவறு செய்திருக்கிறேன். இனி எந்த தவறும் செய்யாமல் நான் இருக்க வேண்டும். அதற்காக தான் கூறுகிறேன், உங்களுடன் இனி நான் வரமாட்டேன் என்று. என்னை இனி எங்கும் கூப்பிடாதீர்கள், நான் வரமாட்டேன். பச்சைக்கிளி பச்சைக்கிளி நில்லுங்க. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. பச்சைக்கிளி, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டும் கலங்கி போனாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. இங்க என்ன ஒரு சோக மியூசிக் ஓடிட்டு இருக்கு? ஏல சுக்கு காப்பி, ஓனர், என்னல பிரச்சனை உனக்கு? கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு ஓனர். அது என்னை விட்டு பறந்து போயிருச்சு. கிளினா ரெக்க முளைக்கதான் ஜீவ பறக்கதான் ஜீவ பியாதி இருப்பான். அதுக்கு எதுக்கு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? ஒரு ஆடு மாடு வாங்கி வாழ. ஓனர், அப்ப சரி, ஒரு அணில பிடிச்சு வாழ. போங்க ஓனர், என்னோட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. அத பாக்கனே, மூக்க வச்சிட்டு சோக மியூசிக்ல ஓடிட்டு இருக்கு. அவள் பறந்து போனாளே. ஏல சுக்கு காப்பி, என்னல பிரச்சனை? அதான் சொன்னனே ஓனர். பாத்துல கொஞ்சம் காலை ஊனி நடமாடு, கூடவே நீயும் பறந்துற போற. குழந்தை எப்படிமா இருக்க? என் கொள்ளு பேத்தி என்ன அழகா இருக்க. ஐயா தோரவ பியாத்திய பத்தியா? நம்ம வீட்டு மகாலட்சுமி எப்படி இருக்கான்னு பாரியா. என்ன அழகா பறந்திருக்க. எம்மாடி கொள்ளு பேத்தி, நீதான் உன் பாட்டிய திருத்தன ரெண்டு மிதி மிதிக்கணும். பாக்கால திரும்பி திரும்பி. எம்மாடி பாட்டிட்ட வாரியா? ஏமா என் பேத்தி எங்க?